1996 5,000 இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி அவங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணலாம். இப்போது 50,000 இருந்ததுன்னா ரன் பண்ணலாம். ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கண்டிப்பாக தேவைப்படும். இதே போலவே இன்னொரு எண்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1996 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு நீங்கள் ஜென்ரலாக வாங்க முடியும். இப்போது அது 100 மடங்காகி 1 கோடி ரூபாய்க்கு நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. அதே போலவே இப்பவும் நம்ம இஎம்ஐ போட்டு வீடு வாங்குகிறோம். இப்போலேருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு 100 கோடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க. அதையும் இஎம்ஐலே தான் போட்டு வாங்குவாங்க. ஸோ நம்ம ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் உடச்சிக்கிட்டு மேலே போகிறத பற்றி நம்ம எப்பயாவது யோசிக்கிறோமா? இல்லை. உங்களுக்கு ஈக்விட்டி பற்றி பயம் இருக்கா? சிரிப்பு வருதா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயே போட்டு கடைசி வரைக்கும் 30 வருஷம் நீங்களும் வேலை செய்யுங்க, உங்கள் குழந்தைங்களும் வேலை செய்யுங்க, எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இஎம்ஐலேயே நீங்கள் லைஃப் லீட் பண்ணலாம். ஓகேவா? அது அவருடைய டிசிஷன்ஸ் தான். ஆனால் லைஃப் இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. நம்ம ஏன் இந்த மாதிரி திங்க் பிக் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜென்ரலாக சேலரி வாங்குற ஒரு ஆட்களுங்க. நம்ம தினமே ஆஃபீஸ் போகிறோம், தலையை கீழே குடிச்சிட்டு இங்கே என்ன நடக்குதுங்கிறது மட்டும்தான், அன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். மாதம் மாதம் நமக்கு சம்பவம் வருது, அப்படியே போகுது. இப்படியே தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர ஃபார் ஹெட் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. 100 கோடி அப்படிங்கிறதும் ஒரு நார்மலான ஒரு நம்பராக வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நீங்கள் நிஜமாவே 100 கோடி இருந்தால் தான் லைஃப் லீட் பண்ண முடியுமா? 1 கோடி இருந்தால் தான் லீட் பண்ண முடியுமா? நத்திங் லைக் தட். நீங்கள் வெறுமனே உங்ககிட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருந்ததுனா கூட ஒரு கிராமத்தில் போய் நல்லா உங்களோட லைஃப்பை குறுக்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப் இருக்கலாம். பட் லைஃபுங்கிறது அது கிடையாது இல்லைங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? லைஃப் நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும், நல்லா லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு லைஃப். ஸோ எந்த அளவுக்கு நம்ம லைஃப் பெட்டர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு இதெல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம புதுசாக ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சீரியஸான இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. பட் ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு கம்யூனிட்டி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ இந்த கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் 99 rupees per month சொல்லிட்டு நான் ஐ எம் மானிட்டைசிங், பட் ஜஸ்ட் நாட் ஃபார் மணி, பட் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் பக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் பெட்டரான கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கால்குலேட்டர்ஸ், ஹவு டு திங்க் பிக், நல்ல எக்ஸ்பர்ட்டோட வியூ என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் அப்டேட்ஸ், செக்டரல் வியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ராட்காஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் மை மெம்பர் கம்யூனிட்டி, இந்த கியூஆர் கோட் கொடுக்குறேன். இதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். இந்த கம்யூனிட்டி உள்ளார ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து வளர்வோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹேவ் அ கிரேட் டே.